Hello all, welcome to Apple Advice. Apple பார்த்தீங்கன்னா iOS 16 older மாடல்ஸ்க்கு லான்ச் பண்ணிட்டாங்க. நீங்க வந்து iPhone 8 and newer மாடல்ஸ் வச்சிருந்தீங்கன்னா iOS 16 வந்து இப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம். iOS 16 எப்படி டவுன்லோட் பண்றது, அதுல வந்திருக்க நியூ ஃபீச்சர்ஸ் நீங்க iOS 16 டவுன்லோட் பண்ணலாமா அப்படின்றத இந்த வீடியோல பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் iOS 16 எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னு பார்த்தலாம். எப்பவும் போல நீங்க செட்டிங்ஸ்ல ஜெனரல்ல சாஃப்ட்வேர் அப்டேட் உள்ள போங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு அப்டேட் கம்மிக்கும். ஒன்று வந்து 15.7, இன்னொன்று வந்து iOS 16. 15.7 யார் டவுன்லோட் பண்ணலாம்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான அப்டேட் வேணும், எனக்கு பேட்டரிலாம் வந்து கம்மியாகக்கூடாது, iOS 16 ஃபீச்சர்ஸ் பற்றிலாம் இப்போதைக்கு கவலை இல்லை பெருசாக, நல்ல ஸ்டேபிள் iOS 16 வந்தோடனே iOS 16க்கு ஜம்ப் ஆகிக்கிறேன் அப்படின்றவங்க நீங்கள் வந்து 15.7 டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா iPhone 8 அண்ட் ஓல்டர் மாடல்ஸ் வச்சுருக்கீங்களே, iPhone 7, iPhone 6, அவங்களாம் வந்து iOS 15.7 தான் டவுன்லோட் பண்ண முடியும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், டவுன்லோட் iOS 16. எனக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3.5 GB வந்துச்சு. ஸோ 50% மேலே சார்ஜ் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஏதாவது பேக்கப் என்ன எடுத்து வச்சுக்கோங்க ஃபார் சேஃப்டிக்கு. அது டவுன்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அது உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து. அது முடிஞ்சோடனே அந்த ப்ராசஸ் மொத்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்க்கு வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு ½ hour ஆக வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்தோடனே டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் எரர் காமிச்சிருக்கும். இப்போலாம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த எரரும் காமிக்காது டவுன்லோட் ஆகிறதுல. ஸோ நீங்கள் பயப்படாமல் போய் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ iOS 16ஓட புது ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். 5 ஃபீச்சர் பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீச்சர், எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஃபீச்சர், பேட்டரி பர்சன்டேஜை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து நம்ம மேலேருந்து ஸ்வைப்லாம் பண்ண தேவையில்ல பேட்டரி பார்க்க. அதிலே பார்த்தீங்கன்னா மேலேயே 86% அப்படின்னு வந்து காமிக்கிறாங்க. பேட்டரி பர்சன்டேஜ் கொண்டு வந்தது வேற லெவல் அப்கிரேட்னே சொல்லலாம். இந்த பேட்டரி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா என்னதான் iOS 16 வந்திருந்தாலும் iPhone 11, iPhone XR, அதுக்கப்புறம் iPhone 12 mini அண்ட் iPhone 13 mini இந்த மாடல்ஸில் வந்து அவங்க பேட்டரி பர்சன்டேஜ் கொடுக்கல. 11க்கு மேலே இருக்கிற OLED டிஸ்பிளேல தான் அவங்களால கொடுக்க முடியுது, அண்ட் மினி சீரீஸில் வந்து அவங்களால கொடுக்க முடியல. அதனால வந்து இந்த மாடல்ஸ் iPhone XR, 11, 12 mini, 13 mini வச்சுருந்தீங்கன்னா பேட்டரி பர்சன்டேஜ் வராது. அவ்வளோதான், ஆப்பிள் சொல்லிட்டாங்க, சாரிங்க, நீங்கள் அந்த மாடல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி பர்சன்டேஜ் காமிக்காது. ஸோ ரெண்டாவது சமப்பெரிய ஃபீச்சர் iOS 16ல் பார்த்தீங்கன்னா ஆப்டிக் ஃபீட்பேக் தான். நீங்கள் வந்து கீபோர்டில் டைப் பண்ணும்போது ஒரு சவுண்டு மட்டும் தான் இவ்வளோ நாளாக வந்துருந்தது. ஆண்ட்ராய்டில் ஆப்டிக் ஃபீட்பேக் ரொம்ப நாளாக இருந்தது, ஆப்பிளில் இப்போ வந்துருச்சு. ஸோ அது எப்படி இது பண்ணணும்னா செட்டிங்ஸ் போய்க்கோங்க, சவுண்ட் அண்ட் ஆப்டிக்ஸ்ன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. அது உள்ளே போனோடனே நீங்கள் கீழே கீபோர்ட் ஃபீட்பேக் அப்படின்னு இருக்கும், அதில் போயிட்டு ஃபஸ்ட்டு சவுண்டு மட்டும் தான் இருக்கும். இப்போ ஆப்டிக்குன்னு தனியாக காமிக்கும், அதை வந்து டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்டிக் டர்ன் ஆன் பண்ணிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணி பார்த்தோன்னே அந்த ஒரு வைப்ரேஷன் செம்மையாக இருக்கும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் இருக்கிற அந்த ஆப்டிக் ஃபீட்பேக் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அது வந்து கீபோர்டுக்கு இல்லாமல் இருந்தது, இப்போ வந்து வந்திருக்கு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். 3 டச் யூஸ் பண்ணும்போது ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணோன்னே வரும் இல்லை ஒரு ஃபீட்பேக், அந்த ஃபீட்பேக் வந்து இப்போ டைப்பிங் பண்ணும்போதே வருது. ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணலன்னா லைக் பண்ணுங்கள், அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ப்ரொமோட் ஆகும். ஸோ மூணாவது ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஃபீச்சர்னே சொல்லலாம், ஹோம் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷன். ஸோ இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விட்ஜெட்ஸ் வந்து ஹோம் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணலான்னு வந்திருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனே நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். ஹோம் ஸ்க்ரீனில் இருக்க பேக்ரவுண்ட் கலர்ஸ் மாற்றலாம், அதுக்கப்புறம் நிறைய கஸ்டமைசேஷன் பண்ணலாம். அது இல்லாமல் லாக் ஸ்க்ரீனை ஃபுல்லாகவே கஸ்டமைஸ் பண்ணலாம், அதில் விட்ஜெட்ஸ் ஆட் பண்ணலான்னு வந்துருச்சு. விட்ஜெட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் iOS 15ல் லாக் ஸ்க்ரீனில் வந்து ஆட் பண்ண முடியாது. இப்போ வந்து லாக் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணலாம். நமக்கு தேவையான டைம் வந்து ஃபாண்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 டேப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு அந்த மாதிரி இருக்கிற விட்ஜெட்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கீழே இருக்க டேப்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆக்டிவிட்டி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ வந்து ஹோம் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப சம பெரிய ஃபீச்சர். இதில் வந்து கஸ்டமைசேஷன் வந்து ரொம்ப வேறு லெவலில் வந்து அவங்க நமக்கு பண்ணலான்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. நிறைய பேர் ஐஃபோன் வந்து வராது காரணமே நான் கேள்விப்பட்டது, எனக்கு வந்து நிறைய கஸ்டமைசேஷன் வேணும், விட்ஜெட்ஸ்லாம் நான் நிறைய வச்சுப்பேன் அப்படின்றவங்க தான். பட் இப்போ அது எல்லாமே வந்து ஆப்பிள் கொடுத்துட்டாங்க. அவங்க லேட்டாக கொடுத்தாலும் பக்காவாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அது இல்லாமல் வாட்சில் வர மாதிரி ஹோம் ஸ்க்ரீனை வந்து சேஞ்ச் பண்ணினே போகலாம். நம்ம வந்து ஒர்க்குக்குன்னு ஒரு ஹோம் ஸ்க்ரீன் வச்சுக்கலாம், தூங்குறதுக்குன்னு ஒரு ஹோம் ஸ்க்ரீன் வச்சுக்கலாம், விளையாடுறதுக்குன்னு ஒரு ஹோம் ஸ்க்ரீன் வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஸ் ரன் பண்ணலாம். ஸோ ஒர்க்கில் இருக்கும்போது அன்னெசரி ஆப்ஸ் லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் வந்து உங்களை டைவர்ட் பண்ணுதுன்னா அந்த ஆப் ஒர்க்கில் இருக்கும்போது பண்ணாத மாதிரி வச்சுக்கிறது போன வருஷம் அந்த ஃபீச்சர். அதுக்கான ஹோம் ஸ்க்ரீன் நீங்கள் செப்பரேட்டாக ஒர்க்குக்கு வச்சுக்கலாம் அப்படின்றது இந்த வருஷத்தோட iOS 16ஓட ஃபீச்சர்னே சொல்லலாம். ஹோம் ஸ்க்ரீன் அண்ட் லாக் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷன் வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிட்டாங்க. அவங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக செஞ்சுருக்காங்கன்னா ஒரு ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து இப்படி தள்ளி வெளில வரும்போது அந்த அனிமேஷன் வேறு லெவல்னே சொல்லலாம். ஒரு லைவ் வால்பேப்பரை கில் பண்ணிட்டு இவங்க வந்து ஹோம் ஸ்க்ரீனில் லாக் ஸ்க்ரீன்லேருந்து ஹோம் ஸ்க்ரீன் போகும்போது ஒரு அனிமேஷன் வருது, அல்டிமேட்டாக இருக்குன்னு சொல்லலாம். அது இல்லாமல் உங்கள் ஃபோட்டோ எது வச்சுருந்தாலும் அதை டேரெக்டாக அப்படியே வந்து உங்களோட ஹோம் ஸ்க்ரீனாக வச்சுக்கலாம். இது என்னடா சாதாரண ஃபோட்டோ தாண்ட ஹோம் ஸ்க்ரீனாக வச்சுக்கிறாங்கன்னா, இந்த ஃபோட்டோ நீங்கள் வச்சுருக்கீங்களா அதுக்கு மேலே ஒரு டைம் வச்சுருக்கீங்களா, அந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோவோட கார்னர்ஸ் எல்லாம் புரிஞ்சிங்கன்னா அதுக்கு கீழே போய் உட்காருது. ஸோ அந்த அளவு அந்த ஃபோட்டோ வந்து அது படித்து உங்கள் ஃபோட்டோ ஒரு லேயர்னு அது புரிஞ்சு
அதுக்கு கீழே ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டண்ட்டாக போய் செட் ஆகுது பாருங்கள். இதெல்லாம் தான் ஆப்பிள் திங்ஸ், ஒன்லி ஆப்பிள் கேன் டூ இட். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பெரிய ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா ஐமெசேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆப்பிள் டிவைஸ் வச்சுருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஆண்ட்ராய்ட்லேருந்து வரவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஐமெசேஜ் எப்படின்னா நார்மலாக மெசேஜும் அனுப்பலாம், இன்டர்நெட் மூலமாகவும் மெசேஜ் அனுப்பலாம். இதுதான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபீச்சர் இன் ஐஃபோன்னு நான் சொல்லுவேன். இப்போ நார்மலாக மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா க்ரீன் கலரில் வரும். இதே இன்னொரு ஐஃபோன் வச்சுருக்கவங்களுக்கு அனுப்ப போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் வரும். அது பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் சென்ட் பண்ண மெசேஜ். ஐமெசேஜ் மூலமாக நீங்கள் வீடியோஸ் அனுப்பிச்சிக்கலாம், ஃபோட்டோ அனுப்பிச்சிக்கலாம், எல்லாமே கிளாரிட்டியாக அனுப்பிச்சிக்கலாம். இதுதான் ஐமெசேஜ். இப்போ அந்த மாதிரி அனுப்புகிற ஐமெசேஜில் இது வரைக்கும் வந்து எடிட் பண்ணுற மாதிரி வரல. இப்போ டீம்ஸ்லலாம் நீங்கள் வந்து மெசேஜ் சென்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் எடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். தப்பாக அனுப்பிச்ச மெசேஜை நீங்கள் எடிட் பண்ணலாம். அந்த ஃபீச்சர் வந்து இப்போ ஐமெசேஜில் கொடுத்துட்டாங்க. அது இல்லாமல் நீங்கள் அனுப்பிச்ச மெசேஜை வந்து அன்டூ பண்ணலாம். ஸோ தட் அவங்களுக்கு வந்து அந்த மெசேஜ் வந்து காமிக்காது. இந்த ஃபீச்சரும் வந்து ரொம்ப சம ஃபீச்சர். இந்த ஃபீச்சர் வேலை செய்யணும்னா நீங்கள் அனுப்புகிறவங்களும் iOS 16 இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து டெலிட் ஆகுது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் எல்லாருமே iOS 16 மாட்டுவாங்க. ஸோ இந்த ஃபீச்சர் பக்கா வேலை செய்யும். இந்த மாதிரி எடிட் பண்ணுறது வந்து வேற லெவல்னே சொல்லலாம். அது இல்லாமல் இன்னொன்று சமயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸை வந்து செம்மையாக ரீட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ லெட்ஸே என்னோடய ஃபோட்டோ வச்சுக்கோங்க. இந்த ஃபோட்டோ நான் லாங் ப்ரெஸ் பண்ணுனா அதுவே வந்து கட் பண்ணி வெறும் ஸ்டிக்கராக அனுப்பலாம். எட்ஜஸ் பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி அனுப்பலாம். நம்ம வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுல தனியாக டூல்லாம் போய் கண்டுபிடிக்க வேணாம். டேரெக்டாக இதை கட் பண்ணி அப்படியே ஐமெசேஜில் சென்ட் பண்ணிட்டு போயினே இருக்கலாம். இந்த மாதிரி வந்து வேற லெவலில் இதோட ஃபுல் ப்ராசஸரோட பவர்லாம் யூஸ் பண்ணி இந்த ஃபோட்டோவை ரீட் பண்ணுறாங்க. லைவ் டெக்ஸ்ட் வந்து போன வருஷம் விட்டுருந்தாங்க. அதை வந்து இப்போ வந்து வீடியோலேருந்தே டெக்ஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து விட்டுட்டாங்க. இவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து பேக்டப்பாக கொடுத்துருக்காங்க iOS 16ல். என்னதான் ஐஃபோன் 13 to 14 வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் ஆகணும், ஐஃபோன் 13 வச்சுருக்கவங்களுக்கு ஒரு பிக் ட்ரீட்னே சொல்லலாம். இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே அதில் ஒர்க் ஆகும். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பற்றி பேச. நோட்டிஃபிகேஷன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டராக வரும், மேலேருந்து கீழே போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே போக ஆரம்பிச்சிச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கவுண்ட், ஸ்டாக், லிஸ்ட். ஸ்டாக்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு பழைய நோட்டிஃபிகேஷன்லாம் கீழே போயினே இருக்குது. நம்ம ஸ்க்ரோல் பண்ண தான் காமிக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நோட்டிஃபிகேஷன் வேறு மாதிரின்னு சொல்லலாம். ஏன்னா படிக்காது மட்டும் மேலே இருக்குது, அதுக்கப்புறம் அது கீழே போயிடுது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வருது. செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பாட்லைட் சர்ச் இருக்கும்ல, கீழே இங்கே சர்ச்னு கொடுத்துட்டாங்க. அது கிளிக் பண்ணால் கீழேருந்து மேலே வருது. முதல்ல மேலேருந்து கீழே வரும். ஸோ இந்த மாதிரி மைனர் சேஞ்சஸ் வந்து நிறையா பண்ணியிருக்காங்க. எனக்கு பிடிச்ச டாப் 5 சேஞ்சஸ் பற்றி உங்ககிட்ட பேசியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஃபீச்சர் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ வந்து எல்லாமே பேசியாச்சு. நம்ம வந்து iOS 16 வந்து அப்டேட் பண்ணலாமா அப்படின்றத பற்றி பேசிடலாம். நீங்கள் வந்து ஐஃபோன் 11, 12, 13 யார் இருந்தாலும் இந்த அப்டேட் எலிஜிபிளாக இருக்க எல்லாருமே பண்ணலாம். யார் பண்ணக்கூடாதுன்னா பேட்டரி பற்றி நான் ரொம்ப கவலைப்படுறேன், அவங்க வந்து ஸ்லோ பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், பண்ணாதீங்க. அப்புறம் கொஞ்சம் பக் இருந்தால் கூட நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். எனக்கு செம்ம ஸ்டேபிளாக வேணும்னா மேபி iOS 16.1க்கு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லலாம். மற்றபடி நீங்கள் வந்து புது ஃபீச்சர்ஸ்லாம் ட்ரை பண்ணோன்னா கண்ணை முடின்னு ட்ரை பண்ணுங்கள். பேட்டரிலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப நேரம் அப்டேட் ஆகல. பட் சார்ஜ் ஆகிறது மட்டும் கொஞ்சம் ஸ்லோ ஆச்சுன்னு நினைக்கிறேன். மேபி என் ஃபோன் ரொம்ப சூடாகவே இருந்தது, அதனால் வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு லேட் ஆச்சான்னு எனக்கு தெரில. இந்த ஐஃபோன் 13 யூஸ் பண்ணுறேன். பேட்டரி இறங்கிறதுலாம் வந்து நல்லா தான் இருக்குது, சேமாக தான் இருக்குது. ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாலாம் இறங்கலை. ஸோ நான் வந்து பேட்டரி பற்றிலாம் பெருசாக கவலைப்பட மாட்டேன். நியூ ஃபீச்சர்ஸ் தான் ட்ரை பண்ணணும்னு நினைப்பேன். நீங்கள் வந்து ஓல்டர் மாடல்ஸ் வச்சுருந்தீங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சா கன்ஃபார்மாக ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா 16.1க்கு வெயிட் பண்ணுங்கள். என்ன கேட்டிங்கன்னா இதை இப்போவே டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா நான் அட்வைஸ் பண்ணுவேன். புது ஃபீச்சர்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். பேட்டரி பற்றி கவலைப்படாதீங்க, ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். See you in a new video.